கடைசி நாலாவது மார்க்கத்துக்கு அர்ச்சிராதின்னு பேர். அர்ச்சிஸ்ன்னு சொன்னா ஒளி. அர்ச்சிராதினால் ஒளி உலகத்தை முதல் உலகமாக கொண்டது. தூமாதின்னு சொன்னால் இருட்டை முதலாக கொண்டது. அர்ச்சிராதினால் ஒளியை முதலாக கொண்டது. யார் ஒருத்தன் அர்ச்சிராதி மார்க்கத்தால் போகிறானோ அவன் நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு உபனிஷத்து சொல்றது. நச்ச புனகா ஆவர்த்ததே, அவன் திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை. ஆவர்த்தனம்னா திரும்புதல். இதை கண்ணனும் கீதையில சொல்றார். ஆப்ரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே துக்காலயம் அசாஸ்வதம். துக்கத்துக்கு இருப்பிடமாய், அசாஸ்வதம் நிலை நில்லாததாய், எப்போதும் மாறுவதான இந்த சம்சாரத்தில் எத்தனை நாள் இருக்க போறே? என்னை பற்று. பிரம்மபுவனான் லோகாக, பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் போறவன் திரும்பி வந்துடுவான். புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய, யார் ஒருத்தன் என்னை அடைகிறானோ புனர்ஜன்மன வித்யதே, அதுதான் மீளுதலா மேதமிலா விண்ணுலகில் ஏகவெண்ணும் மாறன் என்று சுவாமி மணவாளவர்கள் சாதித்தார். திரும்ப வருதல்ங்கிற குற்றமே இல்லாத லோகம் வைகுந்தம். ஞானத்துக்கும் பக்திக்கும் பிரேமத்துக்கும் அந்த குறையே இல்லாத லோகத்துக்கு போகணும். அர்ச்சிராதி மார்க்கத்தால போறான். இந்த ரெண்டு மார்க்கத்தை தான் கண்ணன் விளக்குறார். கதி ஹேதே சுக்ல கிருஷ்ணே ஜகத சாஸ்வதே மதே. இந்த ஜகத்துல ரொம்ப நாளா இருக்கிறது ரெண்டு கதிகள். ஒன்னு வெளுப்பு மார்க்கம், ஒன்னு கருப்பு மார்க்கம்ங்கிறார். சுக்ல கிருஷ்ண வெளுப்பு மார்க்கம்ங்கிறது தான் அர்ச்சிராதி, கிருஷ்ண கருப்பு மார்க்கம்ங்கிறது தான் தூமாதி. இந்த ரெண்டுத்துல இருந்தும் ஒருத்தன் கிளம்புறான், ஒருத்தன் வருகிறான். இந்த சரீரத்திலேருந்து புறப்பட்டவன் அர்ச்சிராதி மார்க்கத்தை பிடிக்கிறான். இப்ப 3 மார்க்கத்தை விட்டுடுவோம், நமக்கு அதை பத்தி எல்லாம் பேச்சு இல்லையே. இறுதியா முக்தி அடைந்து வைகுந்தத்தை அடைகிறான். அது யார் அடைகிறா, எப்ப அடைகிறா? ஹனுமார் எப்படி முக்தியை காட்டுறார். இத்தனைக்கும் இன்னி வரைக்கும் ஹனுமான் அர்ச்சிராதி மார்க்கத்துல போல வைகுந்தத்தை அடையல, நம்ம பூலோகத்திலேயே தான் இருக்கார். அதுதான் இப்ப பெரிய சவால் நமக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகத்தின்னு எல்லாம் ஆஞ்சநேயர் பண்ணார்னுலாம். முக்தினால் பண்ணார் இல்லை, கொடுக்கிறாருன்னு தான் சொல்லலாம். சுவாமி அவரே போல வேண்டான்னுட்டார். இன்னும் நம்ம லோகத்துல தான் இருக்காரு. என்னால் அவருக்கு பிடித்தம் இல்லை. ஏன்னா அவருடைய அகராதிப்படி முக்தி வேறு. அதையும் சொல்றேன். இப்ப முக்தினா வைகுந்தம்னு சொல்லிட்டேனே தவிர எல்லாருக்கும் அது முக்தியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அது பொதுவா சாஸ்திரம் சொன்ன முக்தி. தொண்டரடிப்படி ஆழ்வாரை எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவார்? அவர் பாட்டு இப்பதானே சொன்னேன். பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன். எனக்கு மோட்சம்னா வைகுந்தமே வேண்டாம், இந்த பூலோகத்திலிருந்து உன் நாமங்களை சொல்லிட்டு இருந்தாலே போரும்னால் அவரை பொறுத்த வரைக்கும் அதுவே பயனா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா முக்தி. அவ்வளவுதான் அவரை பொறுத்த வரைக்கும். திருப்பாணாழ்வாருடைய பாசுரம், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே. அந்த அமுதமான பெரிய பெருமாள் திருவரங்கநாதனை சேவித்தேன், என் கண்கள் மத்தொன்னினை காணா. அப்படின்னா அதான் முக்தி. ஏனால் உபனிஷத்து என்ன சொல்லுது? பூமாதிகரணம்னு ஒரு அதிகரணம். பல வித்தைகளுக்குள்ள பௌம வித்யான்னு ஒண்ணு. பூமாதிகரணத்தில் பூமானா மிகச்சிறப்பானதுன்னு அர்த்தம். எது இருக்கிறதுலேயே சிறப்பானதுன்னு கேட்கறது. எதை பார்த்தால் கண்ணு மற்றொன்றை பார்க்காதோ, எதை கேட்டால் காது மற்றொன்றை கேட்காதோ, எதை நினைத்தால் உள்ளம் மற்றொன்றை நாடாதோ, அது பூமா. அதுதான் முக்தி, அதுதான் சிறப்பு என்று அந்த அதிகரணம் சொல்லித்து. அதே மாதிரி திருப்பாணாழ்வார் தமிழ்ல பாடியிருக்கார் பாருங்க. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. அரங்கநாதனை கண்ட கண்கள் மத்தொன்ன பார்க்காதுன்னுட்டா முக்தி தானே. முக்தினா என்னன்னு கேட்கச்சே, வைகுந்தநாதனை பார்த்த கண்கள் மத்தொன்னினை காணா, வைகுந்தநாதனை நினைத்த உள்ளம் மற்றொன்றை நினையாது, வைகுந்தநாதனை கேட்ட காதுகள் மத்தொன்னை கேளாதுன்னு சொல்லணும். இருக்கட்டுமே, அவரை பொறுத்த வரைக்கும் பூலோக வைகுண்டமா அரங்கநாதன் சயனித்து கொண்டிருக்கிறார். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். பிரத்யக்ஷ பூலோக வைகுண்டமாக பெருமாள் சயனிச்சுக்கிறத சேவிச்சார். என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. இந்த கண்கள் மத்தொன்ன காணாதுன்னு சொன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்தி. ஒத்தொத்தருக்கு முக்தி மாறுபடலாம், சாஸ்திரம் சம்மதித்ததாக இருக்க வேண்டும். ஹனுமாரை பொறுத்த வரைக்கும் எது முக்தி? இதே பூலோகத்தில் இருந்து எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடப்படுறதோ அங்கெல்லாம் உட்கார்ந்து கொள்ளுவார். அப்படியே கண்ணும் கண்ணீருமா கேட்டுட்டே இருப்பார். கையில சப்பலா கட்டை எல்லாத்தையும் வச்சுன்னு ஆடிக்கொண்டே இருப்பார்.
ராமாயணத்தை பாடிண்டே இருப்பார், கேட்டுட்டே இருப்பார். அவ்வளவுதான் அவளுக்கு முக்தி. அவ்வளவுதானா? அங்க வைகுந்தத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லையானால் ராமன் கூப்பிட்டாரே, கூப்பிட்ட ஒரு இடத்துல வரலேன்னு விட்டார். ராமனே எல்லாம் முடிந்து ஊர்பட்ட எல்லாரையும் அழைச்சின்னு போயிட்டார். முக்தி அடையிறது யார் வேணா அடையலாம். ஹனுமான் போலேன்னு சொல்றமே தவிர யாரெல்லாம் போயிருக்கார்கள் தெரியுமோ? அதை சொல்லிட்டதுக்கு வரேன். முக்தின்னு பேசும்போது மார்க்கம் சொல்லி எடுத்து 4 வழி, அதுல 3 வழிகள் தாழ்ந்தவை, ஒரு வழிங்கிற அர்ச்சிராதி மார்க்கம் உயர்ந்தது. போவே இல்லையே ஆஞ்சநேய சுவாமி, ஆனா அவர் முக்தி கொடுப்பார்னு சொல்லுகிறோம். என்னால் இருக்கு, காரணம் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் முக்தி ராமனையே தரிசித்து கொண்டு ராமநாமத்தையே சொல்லி கொண்டு ராமனுடைய தொண்டுகளிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் முக்தி. யாரெல்லாம் முக்தி அடைஞ்சிருப்பா? சுகோ முக்தகா வாமதேவோ முக்தகா, உபனிஷத் சொல்றது. சுகர் முக்தி அடைந்தார், வாமதேவர் முக்தி அடைந்தார், வசிஷ்டர் முக்தி அடைந்தார். ஓசரமா பார்த்துட்டு இப்படி தலையை குறிஞ்சு விடுவோம். இருக்கட்டும் போட்டோம், நான் என்ன பண்ண போறேன்? இவ பேரை சொல்றது கூட எனக்கு யோக்கியத்தை இல்லை. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பகவான் முக்தி கொடுத்தாருனால் இருக்கட்டுமே சுவாமி, நீர் கொஞ்சம் நில உலகத்துக்கு வார், எங்கேயோ நீர் ஆகாசத்துல போயிருந்தீர்னா நம்ம கிட்டக்க வாரும் அப்படின்னா போயிருக்காளே. அவர் ஒன்றும் சுகோ முக்தகா வாமதேவோ முக்தகா மட்டும் இல்லை. ராமாயணம் முடியறதுன்னு ராமனுடைய சரித்திரம் முடிந்து 11,000 ஆண்டுகள் கழித்து ராமனே வைகுந்தத்துக்கு புறப்படுகிறார். பவான் நாராயணோ தேவகா ஸ்ரீமான் சத்ரு நிபர்கணா, சத்ருக்களை ஒழிப்பவனே தாசரதியே நீ திரும்ப வரலாம்னு பிரம்மா வந்து அறிவிச்சுட்டார். ராமனும் புறப்படத்துக்கு தயாராகிட்டார். அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே லக்ஷ்மணேன கதாம் கத்திம்னு லக்ஷ்மணன் புறப்பட்டுட்டார். கண்ணன் கதையிலே அப்படித்தான். பலராமன் கிளம்பின அப்புறம் தான் கண்ணன் கிளம்பினார். ராமாயணத்திலையும் லக்ஷ்மணன் கிளம்பின அப்புறம் தான் ராமன் கிளம்புறார். 2 பேரும் ஆதிசேஷன். பலராமன் ஆதிசேஷாவதாரம், லக்ஷ்மணன் ஆதிசேஷாவதாரம். அவர் போய் படுக்கையை விரிச்சா தான் இவர் போவர். சுவாமி இது தெரியாது படுத்த எத்தனை நாள் அவ ஏனோ முன்னாடி போனாள். என்ன ஆமா, நான் போய் ஒரு இடம் படுத்துக்கணும்னா படுக்கையை போட்டா தானே படுக்க முடியும். படுக்கை இங்கேயே வச்சுன்னு வைகுந்தத்துக்கு போய் உட்காண்டா. அதனால தான் முன்னாடி நான் வேடிக்கை சொன்னேன், அங்க அந்த படுக்கை அங்கேயே தான் இருக்கார், அவர் வைத்த இடத்துல அங்க வைத்து இங்கு பிறந்தான்னு இறங்கி வந்தார்னு வச்சுக்கணும். அப்படி லக்ஷ்மணனும் புறப்பட்டாயிடுத்து. ராமன் கிளம்ப வேண்டும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நீங்க போகலாம். அயோத்திக்கு போனா குப்தார் காட்டுங்கிற இடத்துக்கு போங்க. கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு ஒரு 10 மைல் போகணும். அயோத்தி ராமனுடைய ஜென்மபூமியிலேருந்து ஒரு 10-15 மைல் தூரம் இராணுவத்தின் வழியாலாம் போகணும். அது பெரிய இடம் வச்சிருக்கா. அது வழியா போனோம்னா சரையு சுழிச்சுன்னு ஓடும். அந்த இடத்துல தான் சரையூல இறங்கி அப்படியே வெள்ளை வேட்டி உடுத்தின வேட்டியோட தர்பத்தை கையில பிடிச்சுன்னு ராமன் கிளம்பிடுறார். கிளம்பறச்சே சுத்து முத்தும் பார்க்குறார். அத்தனை பேரையும் கூட்டின்னு போயிட்டார். அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு போச்சலாம். நம்மாழ்வார் பாடச்சே கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. ஒத்தர பாக்கியமில்லாமல் ஆடு மாடு கோழி குதிரை மனுஷன் யாரெல்லாம் அயோத்தியில் இருந்தாலோ எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார். எவ்வளவு தூரம் கூட்டின்னு போனார்னால் அதுக்கப்புறம் லவகுஷர்களுக்கு பட்டம் கட்டினார். ஆடுறதுக்கு ஆளே இல்லை. லவகுஷர்கள் இருக்கா, பட்டாபிஷேகம் முடிஞ்சது, பிரஜை ராஜா இருக்கார். பக்கத்து நாட்டிலெல்லாம் போய் நல்லவர்களை சேகரிச்சுன்னு வந்து குடிபெயர்த்து இங்க குடியேற்றி நாட்டை ஆரம்பிச்சான்னு சரித்திரம் சொல்றது. அந்த அளவுக்கு யாருமே இல்லாத ராமன் சாந்தானிக லோகத்துக்கு அழைச்சின்னு போய் அப்படியே வைகுந்தத்துக்கு கூண்டு போயிட்டார்னால் ராமாயண காலத்துல மொத்த பேர் கொடுத்திருக்கார். இது அவருக்கு ரொம்ப வழக்கம். திடீர்னு ஜட்டாயுவை பார்த்தார். சீதைக்காக அத்தனை மன்னார்னு புரிஞ்சுட்டார். பறவேன்னு பார்த்தாரா, நான் இத்தனை வசிஷ்டர் வாமதேவர் விஸ்வாமித்திரர் போனார்னு. ஆனா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தாரே, அவருக்கு என்ன இருந்தது? கர்மயோகமா, ஞான யோகமா, பக்தி யோகமா? ஒன்றும் இல்லை. ராவணா நில்லுன்னு சண்டையை போட்டார், செரகொடிஞ்சு விழுந்தார், பிராணம் போச்சு. இவ்வளவுதான். ஆனா யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன்னு மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான், நான் ஆணையிடுகிறேன் அந்த வைகுந்தத்துக்கு போன்னு ராமன் சொன்னார்னால் மறந்தே போயிட்டார். சீதையை காணன்னு தேடி தவிச்சுட்டு இருக்கார். கூரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்துல கேட்கிறார், ராமா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியவே இல்லை. ரெண்டுத்தையும் எதுன்னு சொல்றேன். எங்க எல்லாருக்கும் சீதை எங்க போனால்ன்ற மார்க்கம் தெரியுது, உனக்கு மட்டும் தெரியல. உனக்கு மட்டும் அர்ச்சிராதி மார்க்கம் தெரியுது, எங்க யாருக்கும் தெரியல. அதனால உனக்கு ஒன்று தெரிஞ்சா எங்களுக்கு தெரியாது போல் இருக்கு, எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது உனக்கு தெரியாது போல் இருக்கு. ஜட்டாயுவுக்கு யாருக்கும் தெரியாத கிடைக்காத மோட்ச மார்க்கத்தை கொடுத்தார். அதே போலத்தான் ஊர்ல இருக்கிற மொத்த பேரையும் கூட்டின்னு போயிட்டார். இது ராமாவதாரத்தின் போது எல்லாருக்கும் கிடைச்சது. அதே கிருஷ்ணாவதாரத்தின் போது யாருக்கு மோட்சம் கொடுத்துருப்பார் நம்ம நினைக்கவே முடியாதோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துட்டார். இது இன்னார் இணையார் அப்படிங்கிற வாசியே இல்லாமல் சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுக்காரு நம்ப முடியுமா? அவர் தான் கொன்றார்.
கண்ணன் சக்கராயுதத்தை விட்டு தான் சிசுபாலனை கொல்றார். ஆனா அவனுக்கு முக்தி அது கூட போனா போறது, ஏதோ மனுஷன் அது இது. ததிபாண்டன் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுத்தார், சிந்தையந்திக்கு மோட்சம் கொடுத்தார், ஒரு மண்ணு பானைக்கு மோட்சம் கொடுத்தார், நாவல் பழம் விற்கிறவளுக்கு மோட்சம் கொடுத்தார். இதெல்லாம் அவருடைய சின்ன வயசுலேயே நடந்திருக்கு. கண்ணனுக்கு வயசு 5-6 வயசு. வாசல்ல நாகப்பழம் விற்கிறவ வந்தா. அப்பதான் யசோதை அவரை கயத்தால கட்டி வச்சு, போனியானா தெரிஞ்சது எதி சக்னோஷி கச்சத்தம் அதிசஞ்சல செட்டித்த, இங்கங்க நகரக்கூடாது, இங்கேயே நில்லு, வாயை திறந்தேன்னா வாயில போடுவேன், கையை நகர்த்தியானா காலையே போடுவேன் அப்படின்னு பயப்படுத்தி நிறுத்தின்னு இருக்கா. கண்லேருந்து கரகரான்னு ஜலம், அவரே கருப்பு, கையை கண்ணில் வேற மை தீட்டியிருக்கா. இந்த ஜலம் கருப்பு மை எல்லாம் சேர்ந்து ஒரே கருப்பு. அப்படி நின்றுட்டு அழுதுன்னு இருக்கார். நந்தகோபாலர் வெளியில போறவர் திரும்பி வந்தார். கண்ணா எதுக்கு அழற, உன்னை எதுக்கு யசோதை கட்டி வச்சிருக்காருனார். அது தெரியாமத்தான் அழுதுன்னு இருக்கேன், நான் தெரிஞ்சிருந்தா அப்பவே கட்டாதேன்னு சொல்லியிருக்க மாட்டேன்னா. அவ ஏன் கட்டினான்னா, நீ ஏதானு பண்ணியானால். ஒண்ணுமே பண்ணல தந்தையே, ஏதோ நம்ம வீட்டு வெண்ணெய் இருந்ததே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ருச்சி பார்ப்போன்னு தொட்டேன். விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய். விரல்ல நான் கையை வச்சேன், அம்மா வந்தா கையை மெய்யுமா பிடிச்சிட்டா. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோட தீரா வெகுளியலா சிக்கனவார் தடிப்ப ஆறாவயத்தினோடு ஆத்தாதான் நான் என்ன பண்ணுவேன் அழுதுன்னு இருக்கேன். என்னால் புத்தியே இல்லாம நடந்துக்கிற யசோதே அப்படின்னு கிடுக்குன்னு அவுத்து விட்டார். நீ போ, வாசல்ல நாகப்பழக்காரி வந்திருக்கா, உள்ள போய் நெல்லை கை நிறைய எடுத்துக்கோ, வாசல்ல அவளுக்கு குடு, வேண்டிய அளவு நாகப்பழம் வாங்கி சந்தோஷமா சாப்பிடு அப்படின்னு நந்தகோபார தீர்ப்பு சொல்லிட்டார். கண்ணன் பின்கட்டுக்கு ஓடினார், நெல்லெல்லாம் எடுத்துட்டார், வாசல்ல போனார். நாகப்பழக்காரி கூடையில் இப்படி போட்டுட்டு நாகப்பழம் கொடு அப்படின்னு கேட்டார். நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, நான் நாகப்பழம் தரேன். அவள் நெல்லு கொடுத்தேனே, 4 படி பால் தரட்டுமா, அரை அழாக்கு வெண்ணெய் தரட்டுமா, இல்லை 2 கண்ணுக்குட்டி ஓட்டி விடட்டுமா, எண்ணெய் கொடுத்தா நாகப்பழம் கொடுப்பேன்னா, மோட்சம் கொடுத்தா நாகப்பழம் கொடுப்பேன். அவள் இவர் அதிருந்தே போயிட்டார். எங்கிட்ட மோட்சம் வாங்கணும்னு இவளுக்கு எப்படி தெரியுது? பிரம்மாவுக்கு தெரியல, இந்திரனுக்கு தெரியல. அவன் அபசாரப்படுறான். இந்த ஏதுமில்லாத நாகப்பழக்காரி தெரிஞ்சின்றாளே, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டார் கண்ணன். முதல்ல ஒரு சுத்து முத்தும் பார்த்துட்டார். யாரும் இல்லையான்னு பார்த்துக்கோ, நீ எங்கிட்ட மோட்சம்னு சொல்லி, நான் தான் நாராயணன்னு சொல்லி, நாளையிலேருந்து இவ எல்லாரும் வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவா. நான் ஏதோ அப்படியே திருடிண்டு சிரிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், இந்த சரித்திரத்தை முடிச்சுப்போம், நீ எதுக்காக கேட்டேன்னு அவர் திருப்பி கேட்டார். இல்லையா, நீ போடச்சே உன் வலக்கையிலே சக்கர ரேகையை பார்த்தேன், இடக்கையில சங்கு பொரியை பார்த்தேன், நீ தான் திருமால்னு தெரிஞ்சுட்டேன். உன் திருவடியை பார்த்தேன், ஒரு கையில் ஒரு காலில் சக்கரம் ஒரு காலில் சங்கு முன்னடி பொறி தமைந்த இருகாலும் அங்கு எழுதினார் போல் சித்திரங்கள். ஆழ்வார் பெரியாழ்வார் பாடும்போது கண்ணன் ஓட்டமா ஓடுவரான். ஓடி நடத்த பார்த்தா சங்கு சக்கரம் சங்கு சக்கரன் அப்படியே கால் அடி பதிஞ்சிருக்குமா. பார்த்ததுலேருந்து நீ தான் நாராயணன் தெரிஞ்சுட்டே, எனக்கு மோட்சம் கொடு, நாகப்பழம் தரேன்னால் சத்தம் போடாதே, வேற யார்ட்டையும் போய் சொல்லாதே, உனக்கு மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மோட்சம் கொடுத்து, இருக்கிறதுலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட நாகப்பழம் அதுதான். ஊர்ல எல்லாம் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா கொடுத்து நாகப்பழம் வாங்கியிருப்போம். இருக்கிறதுல யாராலும் வைகுந்தம் கொடுத்து நாகப்பழம் வாங்கி பார்த்துருக்கீரோ? வாங்கினார். நாகப்பழக்காரிக்கு மோட்சம் கொடுப்பார், சிந்தையந்திக்கு மோட்சம் கொடுத்தார். ததிபாண்டன் ஒருத்தன் யாரோ துரத்தின்னு வரா கண்ணனை, ஓடுறார், அவள்கிட்ட சிக்கி கூடாதுங்கிறதுக்காக. திருடினார், பிடிக்க வந்தா, அதனால ஓடின்னு இருந்தார். ஒரு பெரிய வயசானோம், அவன் பெரிய தயிர் தாழி வச்சிருந்தான், இவ்வளோ பெரிய தாழி. அன்னைக்கு தயிர் வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெண்ணெய் வியாபாரம் முடிஞ்சு தாழியை கவுத்துட்டு அதை மேலே சாஞ்சிட்டு அப்படியே கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டான். இவர் ஓடி வந்தார், ததிபாண்டா ததிபாண்டா எழுந்திருந்தார். நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன், ஏன் எழுப்பல? அவள் பிடிக்கிறதுக்கு வரா, என்னை இந்த தயிர் தாழிக்குள்ளே ஒளிச்சு வை, அவள் வந்து கேட்டாள்னா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு, அவள் போன அப்புறம் என்னை விடுதலை பண்ணிடு இப்படின்னு அவங்ககிட்ட பேசினார். உள்ளே போட்டு அடைச்சான். இவர் என்ன மெலிசா, சின்ன வயசுலேருந்து எத்தனை வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் இதுக்குள்ளே தானே போயிருக்கு, ஆனாலும் ரொம்ப பெருமனான திருமேனி. உள்ளே போட்டு அடைச்சி திரும்ப கவுத்து போட்டு அது நல்லா படுத்துனுட்டான். வந்தவ கேட்டா, இங்கே கண்ணன் இருக்கானா? இங்கே கண்ணனே கிடையாது. நேர போய் சொல்லிட்டாரு. கண்ணன் போய் சொன்னது ஆச்சரியம் இல்லை, இவர் நல்லவர், ஆனால் இவ்விடத்தில் கண்ணனே இல்லை. வந்தவ சரி, இவ்வளவு கிழவர் போய் சொல்ல மாட்டார், உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சினா அவள் கிளம்பி போயிட்டா. கண்ணன் தட்டினான், எழுப்பி விடும், நீர்பாடு தூங்கிட்டு இருந்தீர்னா, நான் உள்ள சிக்கிட்டு இருக்கேன். சரின்னு அவர் எழுப்பி விட்டார். விடலை, மேலே பானை கையில் வச்சுன்னுட்டு, நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, உன்னை பானையிலேருந்து விடுதலை பண்ணுறேன்னா. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது விடுதலையை பற்றி, முக்தியை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் அவர் சொன்னது, உனக்கு முக்தி வேணும்னா எனக்கு ஒன்று கொடுக்கணும்னார் அவர். கண்ணன் சிக்கின்னு இருக்கார், கர்மத்தால் இல்லை, சரீரத்தால் இல்லை, எதுனாலும் இல்லை, அன்புக்கு கட்டுப்பட்டு சிக்கி கொண்டு கிடக்கிறார். அதனால அந்த பானைக்குள்ள இருக்கிறவர் என்ன வேணும் கேளுனால், எனக்கு மோட்சம் கொடு, அப்பதான் உன்னை பானையிலேருந்து அவுத்து விடுவேன். எனக்கு மோட்சம் கொடுக்க தெரியும், உமக்கு எப்படி தெரியும்னால், ஊருக்கே தெரியும், எனக்கு தானே தெரியாது, நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்கே, உன்னை பத்தி தெரியாதுன்னுட்டு. நன்னா தெரியும், அவுத்து விடு. சரி, அவுத்து விட போனவர், இல்லை தப்பா கேட்டுவிட்டேன், இன்னொன்று வேணும்னார்.
ஒருத்தர் கொடுத்தாச்சு, இப்படியே எல்லாரும் கேட்கக்கூடாது. இல்லை கண்ணா, உன்னை காப்பாற்றி கொடுத்தது தயிர்ப்பானை தான், அதனால நீ தயிர்ப்பானைக்கு மோட்சம் கொடுக்கணும்.